கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் நம்ம வந்து ஆம், நம்ம இந்த ஒரு ஆ, அதாவது ஆம், ஆ, நம்ம வந்து சோதனைகள் அதாவது டெஸ்டிங், டெம்டேஷன், டெஸ்டிங், இந்த இதை பற்றி நம்ம சில விஷயங்கள் இந்த நாளில் நம்ம தியானிப்போம். ஆம், அதாவது ஆ, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆ, தேவன் வந்து ஆம், அதாவது இருதயத்தை சோதித்து அறிகிறவர் கர்த்தர் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவன் வந்து ஆம், நம்மளை என்ன பண்ண சோதித்து அறிகிறார் அப்படின்னு நமக்கு நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல வந்து ஆ, சத்ரு என்ன பண்றான், பிசாசானவனும் என்ன பண்றான், ஆ, மனுஷர்களை வந்து சோதிக்கிறான், டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், டெம்ப்ட் பண்ணி பார்க்குறான். ஏன்னா நம்ம வேதத்துல பார்க்குறோம், எவனே விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆ, 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 எல்லாரையும் அதுலயும் குறிப்பா வந்து ஏசப்பா ஏசப்பா கிறிஸ்துவ இயேசுவின் நாமத்தினால அவர் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு ரட்சிக்கப்பட்டு ஆம், நித்திய ஜீவனுக்காக நம்ம இந்த பூமியில வாழ்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல சத்துரு என்ன பண்ணுவான், அவன் அவனால முடிகிற அளவுக்கு என்ன பண்ணுவான், அவன் வந்து சோதனைகளை ஆ, கொண்டு வர அவன் ட்ரை பண்ணுவான். அதுதான் நம்ம வேதத்துல பார்க்க முடியுது. ஏன்னா ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன நம்ம லைஃப்ல வந்து சோதனைகள் அப்படின்றது வந்து ஆ, அது வந்து நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். ஆம், அப்போ இந்த சோதனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டெஸ்டிங் பீரியட் எப்படி எந்த மாதிரியான நம்ம சோதிக்கப்பட முடியும், இல்லை எந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு ஆம், நம்ம நம்ம லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத குறித்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஏசப்பா வந்து ஆம், ஆம், சொல்லியிருப்பாரு, நீங்க சோதிக்கப்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு அவருடைய சீஷர்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஆம், நம்ம வந்து என்ன சோதனை நம்ம நம்ம வந்து சோதனையில வந்து நம்ம சோதிக்கப்படாதபடி நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்போ நம்ம வந்து அதுக்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஆ, இதுல அ ஒரு காரியம் நம்ம பார்த்தோன்னா, ஆம், அ ஏசப்பாவே இந்த பூமியில இருந்தப்போ, ஆ ஏசப்பாவ என்ன பண்ணான்? சத்ரு வந்து சோதிச்சான். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மத்தேயு 4வது அதிகாரத்தில நம்ம அந்த நிகழ்வ நம்மளால பார்க்க முடியும். ஒரு 3 காரியங்கள்னால ஏசப்பாவ என்ன பண்ணுவான்? பிசாசானவன் சோதிப்பான். ஆ டெம்ப்ட் பண்ணி பார்ப்பான். ஏசப்பாவுக்கு. ஆ ஏசப்பா வந்து வனாந்திரத்துக்கு அ உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படியா மெயினா சோதிக்கப்படும்படியா என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டிருப்பார். அவர் அங்க போய் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து, அவர் வந்து ஜெபிச்சு, ஆ இதெல்லாம் அவருடைய ஊழியத்தின் அவருடைய 3 வருஷம் அவருடைய அ சுவிசேஷ ஊழியத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு, ஏசப்பா வந்து ஹி வில் கோ த்ரூ த சேம் டெஸ்டிங், சேம் கைண்ட் ஆஃப் சத்துரு நம்மள என்ன மாரியெல்லாம் விஷயத்தினால நம்மள சோதிச்சு, நம்மள டெம்ப்ட் பண்ணுவான், நம்மள டெஸ்ட் பண்ணுவான்ற மாரி, அ ஏசப்பா நம்ம அவரு சரீரத்தில இருந்தப்போ, அவரும் என்ன பண்ணாரு, அதே மாரியான சோதனைகள அவர் என்ன பண்ணாரு, சந்திச்சார். அப்ப அவர் எந்த மாரி ஒரு சூழல்ல அத சந்திச்சார்ன்னு பார்த்தீங்கன்னா, 40 நாள் வந்து உபவாசம் இருந்து உபாஸ் வந்து ரொம்ப சோர்வா இருந்திருக்கும். 40 நாள் அதுவும் வனாந்திரத்தில ஆ ஃபாஸ்டிங்ல இருந்து முடிச்ச உடனே என்ன பண்றாரு, சத்ரு வந்து ஆ பிசாசானவன் அவர சோதிக்கும்படியா வரான். அப்ப அப்படி அந்த சோதனையா அந்த ஒரு சூழல்ல என்ன என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவான், இந்த கல்லுகள் வந்து அ அ அப்பங்களா மாறும்படி நீ செய்யும். நீ தேவனுடைய குமாரனா இருந்தா, இந்த கல்லுகளை அப்பங்களா மாறும்படி செய்யும். அப்படின்னு சொல்லி பிசாசு வந்து சொல்லுவான். ஆம், அதாவது வந்து ஆம், ஆ, நெறைய ப்ரீச்சிங்லலாம் நான் கேள்விப்படுறேன்.
சத்ரு வந்து அ நம்ம 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 கேட்கிற சத்தம் இருக்குல்ல, நம்ம 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 கிட்ட வந்து ஹோலி ஸ்பிரிட் பேசுவாரு. ஆ நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய யோசனைகள் தோணும். இன்னொன்னு வந்து பிசாசும் என்ன பண்ணுவான், சில விஷயங்கள வந்து கொடுப்பான். ஆ ஸோ ந ந நம்ம நமக்கு வந்து நமக்கு நம்மகிட்ட சொல்லப்படுகிற விஷயங்கள் வந்து எதுன்றது நமக்கு வந்து நிதானிக்க தெரியணும். ஆ இது காட் நம்மகிட்ட பேசுற விஷயமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றதா? இல்ல என்னுடைய யோசனைகள்னால வர்ற விஷயமா? இல்ல இது வந்து பிசாசு சொல்ற விஷயமா? அப்படின்றத வந்து அறிகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு வந்து அத குறிச்சு அறியறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஆ ஏன்னா பவுல் கூட சொல்லுவார், நம்ம வந்து எப்படி இருக்கக்கூடாது? ஒரு குழந்தைகள போல இருக்கக்கூடாது. பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைய போல இருக்கக்கூடாது. வேத வசனத்தில தேறினவர்களா, ஆ நல்ல மாமிசம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தேவ வசனத்த வந்து நம்ம என்ன பண்ணணும்? அத ஆழமா அறிந்திருக்கிறவர்களா நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா, நம்மளுடைய அவருடைய வசனங்கள நம்ம அறிந்து நம்ம வச்சிருக்கும்போது தான், இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். இல்லன்னா நம்ம வீழ்ந்துடுவோம். ஆ அது அது வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து அ தே அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆனா, அதுக்கு நம்மளும் என்ன பண்ணணும்? வேதத்த நம்ம ஆ எப்படி ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம். காலேஜ், ஸ்கூல்லாம் படிக்கும்போது எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ, அந்த மாரி நாம இந்த லைஃப்ல வந்து நம்ம சோதனைகள மேற்கொள்றதுக்கு நாம வசனங்கள வந்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நம்ம பதிய வச்சுக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுல நம்ம தேர்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அதுல அததான் நம்ம இங்க பார்க்கிறோம். பிசாசு வந்து இயேசுப்பாகிட்ட நீர் இந்த கல்ல என்ன பண்ணுங்க, அப்பங்களா மாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு அது பார்க்கறதுக்கு வந்து சரி அவர் அத ஒரு ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து முடிச்சு வராரு. அவருக்கு ஆப்வியஸா பசி இருக்கும். அவரு ஃபாஸ்டிங்க முடிச்சுட்டாரு. ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அடுத்து சாப்பிடலாம். ஸோ, அப்ப அந்த கல்ல அப்பங்களா மாத்தி சாப்பிடுறதுனால, அது எவ்வளோ பெரிய அது எப்படி ஒரு பாவமா மாறிட முடியும்? அது எப்படி ஒரு ஆ அ அது அது அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? அப்படின்ற மாரி நமக்கு தோணலாம். ஆனா ஏசப்பா வந்து அந்த அது என்னன்றத அவரால நிதானிச்சு அவரால அது அது வந்து அ ஏன் அது தப்புன்னு அவரால என்ன பண்ண முடியுது? நிதானிக்க முடிஞ்சது. அவர் வந்து சத்துருக்கிட்ட பிசாசுகிட்ட சொல்லுவாரு. அ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லுவாரு. மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். அப்புட்ன்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் எங்க வரும்னா, உபாகமம் 8வது அதிகாரத்தில வரும். ஆம் நான் அந்த சில வசனங்கள் வாசிக்கிறேன் உபாகமம் 8. ஆம். இங்க சொல்லப்பட்டிருக்கும் உபாகமம் 8ல, நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆ இங்க சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் அவங்க 40 வருஷம் வனாந்திரத்தில வழிநடத்தி வந்தாங்க. அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில வந்த பீரியட் வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட். எதுக்குன்னா, ஆம் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ, கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. அப்போ நம்ம வந்து சோதிக்கப்படும்போது தான் நம்மளுடைய இருதயத்தில உள்ளத நாமளே என்ன பண்ண முடியுமா? அறிந்து கொள்ள முடியுமா? ஆ ஒரு டெஸ்டிங் பீரியட் போம்போது தான் நமக்கு நமக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும்போது, நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்தில எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் வச்சிருக்கோம், இல்ல எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆ தேவன் மேல உள்ள பக்தி இருக்கு, இல்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து அது எல்லாம் நமக்கு எப்ப தெரிய வரும்னா, ஒரு சோதனையின் காலம் வரும்போது தான், நம்ம வந்து நம்ம இருதயத்தில உள்ளத நாமளே என்ன பண்ண முடியும்? நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோன்றத அறிந்து கொள்ள முடியும். ஆ ஒருத்தங்க பாவமே செய்யலன்னா, அந்த பாவம் செய்றதுக்கு சூழ்நிலையே இல்லாதப்போ அவங்க பாவம் செய்யாம இருந்தாங்கன்னா,
அது ஒண்ணும் இல்ல. ஆனா பாவம் செய்ற மாரி ஒரு சூழல் இருந்தாலும், சோதிக்கப்படும்போதும் அவங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் என்னது, ஆ அப்பதான் அவங்களால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். நான் பாவம் செய்யல, நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்போ நம்ம இருதயத்துல நம்ம தேவனுக்கு எவ்வளோ உத்தமமா இருக்கிறோம், அவர் மேல எவ்வளோ விசுவாசமா இருக்கிறோங்கிறது, நமக்கு சோதனையான ஒரு சூழல் ஏற்படும்போது தான், அ என்ன சொல்றாரு? நானே அ நான் கை கொள்ளுவேனா, மாட்டேனான்னு தேவன் என்னை அறிந்து கொள்வதற்காக அத அனுமதிக்கிறார். அதேமாரி நான் என் இருதயத்தில உள்ளத அறிந்து கொள்றதுக்கும் இந்த சோதனை நாட்கள். அவங்கள 40 வருஷம் அதுக்காக தான் என்ன பண்ணாரு, அந்த வனாந்திரத்தின் பாதையில நடத்தினார் அப்படின்னு, ஆ இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆ நம்ம ஏன்னா நம்ம அ எப்பவுமே பார்க்குறோம். இந்த இந்த லைஃப்ங்கிறது என்னது ஒரு டெஸ்டிங் பீரியட், ஒரு ப்ரொபேட்டரி பீரியட். நம்ம அந்த நித்தியத்தில நம்ம வாழ்றதுக்கு நம்மள ஆயத்தப்படுத்தக்கூடிய நாட்கள். அ அப்போ இந்த நாட்கள் வந்து இதில சோதனை நாட்களும் என்ன பண்ணும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய விசுவாசத்தில உறுதியா இருக்கிறோமா? நம்ம அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணுன்ற விஷயத்தில நம்ம உறுதியா இருக்கிறோமா? அப்படின்றத தேவன் சோதிச்சு பார்ப்பாரு. ஆ இங்க என்ன பட்டிருக்குன்னா, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆமா. தேவன் வந்து அவங்கள என்ன பண்றாரு? நடத்தி கொண்டு போறாரு. நான் உங்களுக்கு உங்கள விடுவிக்கிறேன். எகிப்திலருந்து நான் உங்கள விடுவிச்சு, நான் உங்கள வந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணி, அவங்க கூட என்ன பண்றாரு? நடந்து போறாரு. கர்த்தர் தான் என்ன பண்றாரு? நடத்தி கொண்டு போறார். அப்போ அவர் நடத்தி கொண்டு போம்போது, ஆனா எந்த வழியில நடத்தி கொண்டு போறார்? வனாந்திரத்தின் பாதையில நடத்தி கொண்டு போறார். அப்போ அவங்க அந்த வனாந்திரத்தின் பாதையில போகும்போது, அவங்கள என்ன பண்றாரு? பசியினால வருத்துறார். ஆனா அவங்க அந்த பசி நேரிடும்போது, அப்படி ஒரு அவங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்த பெற்றிருக்கிறாங்க. தேவன் வந்து அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு. அவங்கள நடத்துறாருன்னு தெரியும். ஆனா ஒரு சேலஞ்ச் வருது. ஒரு பசி வருது. வனாந்திரத்தில என்ன கிடைக்காது? உணவு கிடைக்காது. அப்படி ஒரு உணவு இல்லாத நேரத்தில அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தேவன் பார்க்க விரும்புறாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். அதாவது அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைய நம்பி இருக்கிறாங்களா? ஒரு சேலஞ்ச் வரும்போது, ஒரு உணவு இல்லன்ற ஒரு பிரச்சனை வரும்போது, ஆ அவங்க வந்து கர்த்தர நோக்கி பார்க்குறாங்களா? அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்களான்னு அவர் சோதிச்சு பார்க்கும்படியா தான் என்ன பண்ணாராம், அவங்களுக்கு அந்த உணவு கிடைக்காத மாரியான ஒரு சூழல ஏற்படுத்தினார். ஆனா நம்ம பார்க்க முடியும், இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. அவங்களுடைய அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கும்போது, எப்பலாம் ஒரு தேவை வரும்போதோ, இல்லன்னா அந்த வனாந்தரத்தில நடந்து போம்போது, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அவங்க தேவன என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. அவங்க வந்து கர்த்தர வந்து மேல அவங்க இருதயம் என்ன பண்ணல? முழு நம்பிக்கை வைக்கல. ஆ அ அத நம்ம வந்து வேதத்தில நம்மளால பார்க்க முடியும். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அவங்கள போஷித்தார். அல்டிமேட்டா கடவுள் அவங்கள என்ன பண்ணாரு? போஷித்தார். மன்னாவை கொடுத்து அற்புதமா என்ன பண்ணாரு? போஷித்தார். அப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம், ஏசப்பா வந்து சத்ரு என்ன பண்றான்? அதே மாரி தான் வந்து டெம்ப்ட் பண்றான். ஆ அவருக்கு ஒரு தேவை இருக்கு. ஒரு பசி இருக்கு. ஆ அந்த டைம்ல அவர் வந்து அ காட் வந்து அவர போஷிப்பாரு. அ அவரை வனாந்தரத்தில நடத்தி வந்தவர் ஆவியானவர். அப்போ அவர் ஏசப்பாவுக்கும் வந்து அ யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? அ மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரம் இல்ல. எனக்கு எதையோ ஒண்ணு நான் அ என்னுடைய முயற்சியில நான் எதையோ ஒண்ணு செஞ்சு இந்த சேலஞ்ச வந்து அ இத வந்து நான் சந்திச்சிரணும் அப்படின்னு யோசிக்காம, என் நம்பிக்கை கடவுள் மேல இருக்கா? கடவுள் எனக்கு குடுப்பாரு. கடவுள் என்ன புரொவைட் பண்ணுவாரு. ஏன்னா காட் தான் நம்மளுடைய ப்ரொவைடர். அ நம்மளுக்கு என்னதான் வந்து அ வழிகள் இருந்தாலும், நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படலாம். இந்த மூலமா, அந்த மூலமா அப்படின்னு என்ன இருந்தாலும், அல்டிமேட்டா நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறது வந்து கர்த்தர் தான். ஆ அவர் தான் வந்து யாரு? யெகோவா ஆ ஈரே. அதாவது ஆம் ஆ ஆபிரகாம் வந்து மோஸ் அ அ ஈ ஈ ஈசாக்க அந்த மலையில பலி கொடுக்க தேவன் வந்து அவர நீ அ பலி கொடு அப்படின்னு சொல்லும்போது, அவர் கூட்டிட்டு போவாரு.
அப்படி போகும்போது ஆ ஆ அவர் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு கூட்டு போகும்போது ஈசாக்கு கேட்பாரு, பலி எங்க அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுவாரு, தேவனுடைய பர்வதத்தில அவர் காட் வில் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாரி அங்க போகும்போது, அங்க என்ன இருந்தது? ஒரு ஆடு இருந்தது. அ ஈசாக்குக்கு பதிலா காட் என்ன பண்ணியிருந்தாரு? அ அ அ ஈசாக்கு அ இது பண்ற இடத்துல அந்த ஆடு என்ன பண்ணப்படும்? அ அவருக்கு பலியாக கொடுக்கப்படும். அப்போ வந்து அ அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, யெகோவா ஈரே. அவர் வந்து நமக்கு ப்ரொவைடர். காட் இஸ் மை ப்ரொவைடர் அப்படின்னு. அ அது மாரி தான். காட் வந்து நமக்கான எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்றவரு. அ நம்ம வந்து நம்மளுடைய சால்வேஷனுக்கு தேவையான வழியையும் அவரே என்ன பண்ணாரு? ப்ரொவைட் பண்ணாரு. தம்முடைய சொந்த குமாரனே என்ன பண்ணார்? நம்ம நம்ம அடைய வேண்டிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசப்பா ஏற்றுக்கொண்டார். அப்ப எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர் யாரு? நம்ம கடவுள் தான். அப்போ நம்ம வந்து நம்பிக்கை எது மேல இருக்கு? நம்ம கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? நமக்கு ஒரு சோதனை, ஒரு ஒரு இது நீடு வரும்போதோ, இல்லன்னா ஒரு விஷயம் இல்லன்னு வரும்போதோ, நாம நம்ம பலத்தினால அத எப்படியாவது சந்திச்சிரணும். நம்ம அத எப்படியாவது நம்ம அந்த நேரத்துல நம்ம இருதயம் எப்படி இருக்குன்றத தேவன் பார்க்க விரும்புறார். இஸ்ரவேலர்கள் அதுல வந்து தவறுனாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொன்னார்? பிசாச வந்து கண்டிச்சு சொல்லிடுவாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நம்ம பிழைக்கிறது யாருனால? அவருடைய வார்த்தையினால தான். அப்பத்தினால அல்ல. நம்ம பார்க்கிற காரியங்கள்னால இல்ல. விசுவாசத்தினால தான் நம்ம என்ன பண்றோம்? பிழைக்கிறோம். அப்போ அ தேவன் தான் நம்மள என்ன பண்றார்? போஷிக்கிறவரு. நான் வந்து என் நம்பிக்கை கடவுள் மேல தான் இருக்கு. அப்படின்றது ஏசப்பா அந்த இடத்துல என்ன பண்ணாரு? ஸ்ட்ராங்கா வந்து பிசாசு கிட்ட சொல்லி அந்த சோதனைய அவர் வந்து மேற்கொண்டார். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய அ நமக்கு உண்டாகக்கூடிய சோதனை, இந்த மாதிரியான சோதனைகள் நமக்கு வரலாம். நம்ம நம்பிக்கை எப்பவும் கடவுள் மேல வைக்கிறோமா? நம்மளுடைய ப்ரொவைடர் காடுங்கிறத நம்ம நம்பி இருக்கிறோமா? அவர் நமக்கு குடுக்குற அ அவர் அவர் அவருடைய அன்பின் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோமா? ஏசப்பா தான் நமக்கு யாரு? ஒரு ஷூர் ஃபவுண்டேஷன். நமக்கு ஒரு அஸ்திபாரம். அ அவர் தான் என்னது? கற்பாரை. அவர் மேல நம்ம கட்டப்படுறோம். அப்ப நம்ம அஸ்திபாரம் என்ன ஆகாது? எந்த சூழ்நிலையிலும் அது ஷேக் ஆகாது. எது விழுந்தாலும் நாம கிறிஸ்துவின் மேல நிற்கும்போது, நம்மள எதுவும் என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது. அந்த அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? அப்படின்றது ரொம்ப முக்கியம். ம். எந்த ஒரு சேலஞ்ச் வரும்போது நம்ம அசைக்கப்படாம இருக்கிறோமா? அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் அத பார்க்கிறவரா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆ ம் நீதிமொழிகள் 27, 21ல கூட பார்த்தீங்கன்னா, ஆ "வெள்ளிக்கு குகையும், பொன்னுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை." ஆ சாலமன் ராஜா சொல்றாரு, "வெள்ளிக்கு குகையும், பொன்னுக்கு புடமும் சோதனையா, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனையா." ஆ சோதனைன்னு சொல்லும்போது, ஆம் வெள்ளி என்ன பண்ணப்படும்? அது சோதிக்கப்படும். பொன்னானது என்ன பண்ணப்படும்? சோதிக்கப்படும். ஆ ஒரு மெட்டல் போய் ஒரு உண்மையான பொண்ணா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு டூப்ளிகேட்டான கோல்டா இருக்கட்டும். அத நம்ம நெருப்புல வைக்கும்போது தெரிஞ்சிரும். ஆ அது உண்மையா, டூப்ளிகேட்டாங்கிறது. அது என்ன பண்ணப்படும்? அந்த நெருப்புக்குள்ளேயே பார்க்கறதுக்கு ஒண்ணா இருக்கலாம். ஆனா, அது அந்த நெருப்பு வழியா போகும்போது என்ன பண்ணப்படும்? அதோட அ அ அதோ அதோட குணாதிசயம் வெளிப்படும். இப்போ நெருப்புல போம்போது, அது சோதிக்கப்படும்போது அதோட குணாதிசயம் வெளிப்படும். அ அதுதான் அதுக்கு என்னது? அ அதோட சோதனை. அத அத வந்து ரிஃபைன் பண்றது. அதே மாரி அந்த நெருப்பு தான் அத என்ன பண்ணும்? அத இன்னும் கொஞ்சம் பியூரிஃபையும் பண்ணும். சுத்தமும் ஆக்கும். அப்படி இருக்கும்போது, ஒரு மனுஷனுக்கு வந்து அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை அப்படின்னு சாலமன் ராஜா சொல்றார்.
சாலமன் ராஜா வந்து தேவன் அவரை பிளெஸ் பண்ணி அவர் உலகத்திலே ஞானம் எல்லா எல்லார பார்க்கலும் அதிக ஞானத்தை கொடுத்துருக்கு. நம்ம இந்த நீதிமொழிகளை நம்ம இன்னும் ஒரு தனியா ஒரு நாள் வந்து நம்மள உள்ள நீதிமொழிகள்ல உள்ள வசனங்களை நம்ம தியானிப்போம். ஏன்னா அதுல உள்ள ஒவ்வொன்றுமே வந்து நம்ம லைஃப்ல வந்து அதை நம்ம படிச்சு அதை நம்ம லைஃப்ல அதை நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்க்கு பிரயோஜனமா இருக்கும். அது அது கவர் பண்ணாத டாபிக்ஸே கிடையாது. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லா சோதனைகளாக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும். இது வந்து ஒரு ஒரு விஸ்டம், ஞானத்திற்குரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த புக்கு. அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே அவனுக்கு சோதனையா. ஆ, நமக்கு வர்ற புகழ்ச்சி தான் நம்ம மனுஷனுக்கு என்னவா சோதனையா. ஆ, இங்க நம்ம இப்ப பார்த்தோம். ஏசப்பா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு அஹ், அஹ், தேவை, ஒரு வனாந்திரத்துல ஒரு தேவை வரும்போது அது ஒரு சோதனைன்னு பார்த்தோம். இன்னொன்னு வந்து அதுக்கே அப்படியே ஆப்போசிட்டா புகழ்ச்சி கிடைக்கும் போது அதுவும் என்னது நமக்கு சோதனையா அது மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா வந்து பிசாசு எப்படி சோதிப்பான்னா, அவன் சொல்லுவான், "நான் உனக்கு எல்லாத்தையும் நான் குடுக்குறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் நான் குடுக்குறேன். எல்லா மேன்மையும் நான் குடுக்குறேன். அ என்ன பணிந்து கொண்டேன்னா, நான் எல்லாத்தையும் நான் உனக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஏசப்பா என்ன பண்ணுவாரு, அத வந்து செய்ய மாட்டாரு. ஆ எனக்கு இந்த மேன்மைலாம் வேண்டாம். எனக்கு இந்த அதாவது அவன பணிந்து கொள்றதுனால எனக்கு வர்றது வேணாம். அ தேவன் வந்து அவருக்கு ஏசப்பா வந்து எல்லாரையும் அவர்கிட்ட இழுத்து கொள்ளணும்னு தான் அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு தேவன் வந்து அவருக்கு வச்சிருந்த வழி வந்து சிலுவையின் ஊடா போயி, அந்த பாடுகள அனுபவிச்சு, அவர் உயிர் தெழுந்து அதன் மூலமா அவருடைய அன்ப பார்த்து தான் எல்லாரும் அவர்கிட்ட இழுக்கப்படணுன்றது தான் தேவனுடைய சித்தம். ஆனா பிசாசு என்ன பண்ணா, வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன வந்து இயேசுப்பா குடுத்தான். "நீ என்ன மட்டும் பணிந்து கொள். அப்ப நான் எல்லாவற்றையும் உனக்கு குடுத்துடுறேன். பூமியின் ராஜ்யங்கள எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு நான் ஒப்பு கொடுத்துடுறேன்." அப்படின்னு ஒரு ஆப்ஷன குடுத்தான். அப்போ ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு, சொல்லிடுவாரு. தேவனாகிய கர்த்தரை மட்டும் பணிந்து கொள்வாயாக அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி, அ பிசாச கடிந்து கொள்வாரு. ஆம், அதாவது எ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு புகழ்ச்சி வரும்போது, ஒரு மேன்மை வரும்போது, ஆ நம்ம எப்பவுமே ரூட்டடா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே வந்து ஆ அந்த ஆ நம்ம யாருன்றத வந்து நம்ம அறிந்தவர்களா, ஆ நமக்கு இந்த மேன்மை வந்து யார் குடுக்குறாங்கன்றத அறிந்தவர்களா, ஆ அந்த புகழ்ச்சி வரும்போது நாம வந்து ஆ தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேட்டிமைங்கிறது வந்து ஆ அந்த பிரைட் அப்படின்றது அ ஒரு 3 பாவம், பெரிய பாவங்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஸோ இந்த பெருமை, இந்த மேட்டிமைங்கிறது வந்து அ நம்ம எல்லா காலத்திலயும் பார்க்க முடியும். மனுஷங்களுடைய வீழ்கையில ரொம்ப பெரிய ஒரு பங்கு அ எதுக்கு இருக்குன்னா, மேட்டிமைக்கு இருக்கு. பிசாசு வந்து ஈஸியா என்ன பண்ணிட முடியும்னா, மேட்டிமைய, பெருமைய நமக்குள்ள என்ன பண்ணிட முடியும், ஆம் அவன் வந்து டெம்ப்ட் பண்ணி நம்மள வந்து அதுல விழ வச்சிட முடியும். நம்ம ப்ரைட்ன்னா நம்ம நெனச்சுக்கலாம். அ அதாவது அ நான் மத்தவங்களோட நான் பெரியவன் அப்படின்னு நெனச்சா தான் ப்ரைடுன்னு நெனைக்கலாம். ஆனா நெறைய விஷயங்கள் வந்து ப்ரைடுக்குள்ள அடங்கும். அ என்ன பத்தி எல்லாரும் நான் கரெக்ட்டா புரிஞ்சு அ நல்லது தான் நெனைக்கணும். இல்லன்னா ஆம் அது அதோட எக்ஸ்பிரஷன் வந்து நெறைய வேஸ்ல இருக்கும். நமக்கு அந்த ப்ரைடு இருந்துச்சுன்னா, அதோட எக்ஸ்பிரஷன் நெறைய வேஸ்ல இருக்கும். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றத விட நெறைய அது டீப்பான ஒரு விஷயம். ப்ரைடுங்கிற ஒரு காரியம். நம்ம நம்ம எந்த சூழல்லயும் நம்ம காட் கிட்ட ரூட்டடா இருக்கணும். நமக்கு எவ்வளோ ஒரு மே மேன்மை கிடைச்சாலும் நம்ம வந்து காட் கிட்ட ரூட்டடா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே உபாகமம் 8ல பார்த்தீங்கன்னா, அம் இங்க சொல்லப்பட்டிருக்கும். ஆ இவங்கள வந்து எங்க காட் கூட்டு போறாரு? வனாந்திரத்தின் வழியா நடத்திட்டு இந்த பாலும், தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டு போறார். ஆ அது ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். அது அங்க எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வாக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளினாலும், மலைகளிலிருந்து
புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது ஒன்றும் உனக்கு குறைவில்லப்படாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். இதை உபாகமம் 8ல பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல எல்லா செழிப்புகளும் இருக்கு. அவங்களுக்கு என்ன குறைவே இல்லாத மாரி ஆ மினரல்ஸ்லாம் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் வேண்டிய அ திரா உணவுகள் எல்லாம் அங்க கிடைக்கும். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆம், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும், நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகள் நியாயங்கள் கட்டளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையா இரு. ஆ நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளைக் கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும், உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீரில்லாத வறட்சியுள்ள பயங்கரமுள்ள பெரிய வனாந்திர வழியை உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. அப்ப என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நான் உன்ன அந்த தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன். அது உனக்கு ரொம்ப எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. அப்ப நீ அங்க போய் என்ன பண்ணு? நீ அங்க இவ்ளோ ஆசீர்வாதங்கள குடுத்த என்ன நீ ஸ்தோத்தரி, என்ன நீ துதிக்கணும் அப்படின்னு காட் வந்து விரும்புறார். அப்ப தேவன் நமக்கு ஒரு நன்மைய கொடுக்கும்போது, ஒரு ஆசீர்வாதம் நம்ம ஒரு புகழ்ச்சி நமக்கு கிடைக்கும்போது, தேவன் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்கிறது என்ன? நம்ம இருதயத்திலேருந்து அவரை துதிக்கணும். நம்ம நம்ம இருதயம் வந்து அவர துதியினால நம்ம இருதயம் நம்ம நிரம்பி இருக்கணும். ஆ அவர நம்ம அவர் தான் இந்த நன்மைகளை கொடுத்தார் அப்படின்ற அந்த ஒரு நினைவோட நம்ம அவர துதிக்கணும். ஆம், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு. புகழ்ச்சி வரும்போது, ஒரு ஐஸ்வர்யம் வரும்போது, இதெல்லாம் என்னுடைய பலத்தினால கிடைச்சது. நான் சம்பாதிச்சேன். நான் வந்து என்னுடைய ஞானத்தினால, என்னோட திறமையினால இதெல்லாம் கிடைச்சது. அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது? நினைக்கக்கூடாது. அ உன்ன சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு ஞானம் கொடுத்தது நான். நான் வந்து என்ன பண்ணேன், உனக்கு வந்து இந்த உயர்வ நீ பெறணும்னு உன்ன நான் இந்த வழியில நடத்தி வந்தேன். நான் உன்ன வந்து இந்த பாதைகளூட நான் உன்ன கூட்டிட்டு வந்து, நான் தீர்மானிச்சதுனால, நான் குடுக்கணும்னு நெனச்சதுனால, நீ அத இந்த நாள்ல பெற்றிருக்கிற. நீ எங்கேருந்து வந்தன்றத மறந்துறாத. எகிப்திலருந்து நான் உன்ன கூட்டிட்டு வந்தேன். அடிமைத்தனத்திலருந்து நான் உன்ன கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு உனக்கு எல்லா ஐஸ்வர்யங்கள் இருக்கு. நான் உன் ஆசீர்வாதங்கள நான் உன் கரத்துல குடுத்ததுக்கு அப்புறமா, உன் இருதயம் மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா, அது வந்து சாலமன் சொல்லியிருக்கிறார்ல, ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி என்னவா? அவனுக்கு அது வந்து சோதனை. எப்படி பொண்ணுக்கு வந்து அ நெருப்பு அப்படியே சோதிக்கப்படுற மாரி, ஒரு மனுஷனுக்கு வர்ற புகழ்ச்சி என்னது? அவனுக்கு சோதனை. என்ன சோதனை? அவன் இருதயத்தில மேட்டிமை வந்துறக்கூடாது. அவன் இருதயத்தில இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைச்சதுங்கிறத அவன் மறந்துடக்கூடாது. நம்ம ஒரு சிறுமை ஒரு ஏழ்மையில இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன இருக்கும்? தாழ்மை இருக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள தேடுவோம். அவர் முன்பாக நம்மள என்ன பண்ணுவோம்? ஊட்டுருவோம். அவர என்ன பண்ணுவோம்? பற்றிக்கொள்வோம். அது வந்து அந்த சூழலே நம்மள என்ன பண்ணிடும்? நமக்கு அந்த தாழ்மைய கொண்டு வந்துரும். ஆனா நம்ம புகழ்ச்சிய பெற்றுக்கொள்ளும்போது, தேவன் நம்மளை நிறைவா ஆசீர்வதிக்கும்போது, நம்ம இருதயம் வந்து ஸ்டில் என்ன பண்ணணும்? அதே அந்த தாழ்மையோட தான் தேவ சமூகத்துல இருக்கணும். அ அந்த அந்த மனப்பான்மை நமக்கு எப்பவும் என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது என்னது? ஒரு சோதனை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ ஏன்னா மேட்டிமை வந்துருச்சுன்னா, அது எந்த வேல எக்ஸ்பிரஸ் ஆனாலும் சரி, ஆ ஒரு சுயநீதி மாரி அது எக்ஸ்பிரஸ் ஆனா, மத்தவங்கள எல்லாம் குற்றவாளியா தீர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நீதிமான். அ அ அதான் எது எது அந்த பிரைடு வர்றதுக்கு நெறைய ஈஸியான வேஸ் இருக்கு.
ஆனா நம்ம அத எல்லாத்தையும் தள்றது வந்து நம்மளுடைய கடமை. நம்ம அந்த அ ப ப்ரைடு அந்த மேட்டிமை வராம நம்ம இருதயத்த பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேட்டிமை அ அ அழிவுக்கு முன்பானது மேட்டிமைன்னு நம்ம இதே நீதிமொழிகள்ல பார்க்க முடியும். அ மேட்டிமை உள்ளவர்களே கர்த்தர் அருவருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ மேட்டிமையில கர்த்தர் எதிரா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ அது நமக்கு ஒரு என்னது சோதனை. நம்ம 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 வந்து கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்கு எல்லா நேரத்திலயும் நம்ம வந்து கர்த்தர நினைக்கணும். நமக்கு நம்மளை நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர நம்ம எப்பவுமே யோசிக்கணும். அப்படின்னு வேதம் நமக்கு வந்து எச்சரிப்பா கொடுக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து மெயினா வந்து ஆம், இந்த சோதனைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஆ, நம்மளுடைய தாழ்விலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆ, தாழ்விலும் நம்ம சோதிக்கப்படும்போது நம்ம கர்த்தரை நம்பி இருக்கணும். நமக்கு ஒரு தேவன் நம்மளை உயர்த்தும் போதும் நம்ம என்ன பண்ணணும்? மேட்டிமை வராம இருக்கும்படியா நம்ம நம்ம கவனமா இருந்து கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். ஸோ நம்ம லைஃப்ல எந்த பாதையில போனாலும் அது என்னது நமக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடா தான் இருக்கும். அப்போ நம்ம அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவன் வந்து நம்ம நம்ம இருதயத்த அவர் என்ன பண்றார்? பார்க்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா, அந்த தேவனுடைய வார்த்தைய நம்ம வந்து அ நன்கு அறிந்தவர்களா, அ அவருக்குள்ள நம்ம வந்து உண்மையா நம்ம நம்ம நிலைச்சு இருக்கும்போது, இந்த சோதனைலாம் ஒரு நாள் என்ன போயிடும்? கடந்து போயிடும். நித்தியமா அவர் கூட நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் வரும். அப்போ வந்து நம்ம அவர் கூட என்ன பண்ணலாம்? எந்த ஒரு சோதனைகளும் இல்லாம, அவர் கூட நித்தியமா நம்ம என்ன பண்ண முடியும்? அவரோடு கூட நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம 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 இருக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.